கிராண்டுக்கு இங்க என்ன வேலை? ஏன் காசா கிராண்டு இங்க வருது? அவங்கள ஒரு படி முன்ன பண்ண எடுக்க முடியுமா அவங்களால? இத்தனை பேர் மக்கள் இருக்காங்க, 700 வீடு இருக்கு. 700 வீடு அசால்ட்டா பணம் வாங்குறாங்க, அதனால காசா கிராண்டு பணம் வரதால அவங்க வாங்கிக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. எங்க மக்கள் எங்க போறது? எங்க பிள்ளை படிப்பு எங்க போறது? 2 பிள்ளைங்க பெற்று வச்சுக்கிற பொம்பளை பிள்ளைங்க அந்த இடத்துல நான் போய் இருக்க முடியுமா? கஞ்சா விக்கிறானுங்க, சரக்கு அடிக்கிறானுங்க, கொலை பண்ணி போறானுங்க. அந்த இடத்துல என் பொம்பளை பிள்ளைங்க வச்சு நான் எப்படி இருக்க முடியும்? அந்த வாழ்வாதார இடத்துல இங்க அன்னைக்கு முள்ளுக்கடா இருந்தது, நாங்க இன்னைக்கு வாழ்வாதார இடமா ஆக்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து இச்சு தண்டு போயிடறானுங்க காசா விக்கிறதுக்கு. அது 2015 இருந்து நாங்க இன்னைக்கு இன்ன வரைக்கும் போராடுறோம். இது வரைக்கும் விடிவு காலம் கிடைக்கல எங்களுக்கு. 10 வருஷம், 1 வருஷம், 2 வருஷம் இல்ல, 50 வருஷம் குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க. நினைச்சா வயிறு எரியுது. இந்த குழந்தை குட்டியெல்லாம் என்ன பண்ணுச்சு? இதே குழந்தை குட்டி அங்க போய் இருக்க முடியுமா? சேஃப்டியா, பாதுகாப்பு இருக்குமா பொம்பளை பிள்ளைங்களுக்கு? எல்லாம் இங்க பொம்பளை பிள்ளைங்க பெற்று வச்சிருக்காங்க, ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது. இங்க அங்க இருக்கிறதெல்லாம் கஞ்சா வித்துக்கிட்டோம், சாராயம் அடிச்சுக்கிட்டோம். வீடு சேஃப்டியா இல்ல சார். ஃபர்ஸ்ட் தொட்டா கொட்டுது, மண்ணு அப்படியே பல 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 பலன்னு கொட்டுது. அங்க இடிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்களா? இடிக்கிறதுக்கு முன்னாடி இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லையே. இங்க என்ன வருது, அங்க என்ன வீடு வச்சிருக்காங்கன்னு தெரியல, இன்ன வரைக்கும் தெரியலையே எங்களுக்கு. இதுல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க? எத்தனை குடும்பம்? 700 குடும்பம் இருக்காங்க சார். ஒரு வீடு 2 வீடு இல்ல, 700 குடும்பம் இருக்காங்க. அந்த 700 குடும்பம் எங்க போவோம்? அவங்க கொடுத்தா வீட்டுல இடம் போய் இருக்க முடியுமா? ஏதாவது சொன்னாங்களா? இன்ன வரைக்கும் எதுவும் சொல்ல சார். சொல்லிருக்காங்க, என்ன கீழாம்பாக்கம் ஏதோ ஒரு ஊர் சொல்லிருக்காங்க. அங்கெல்லாம் போய் பார்த்தா கொட்டுது, சவறு தொட்ட மண்ணு கொட்டுது. எப்படி இருக்க முடியும்? சரி, அரசாங்கம் கட்டி கொடுக்குறாங்க. அந்த அரசாங்கம் கட்டாங்கல்ல, அந்த குடும்பத்துல ஒரு ஆள் போய் இருக்க முடியுமா? ஒரு வாரம் தாக்க முடியுமாங்களா அந்த வீட்டுல? ஒரு வீட்டுல 10 பேர் 5 பேர் இருக்காங்க, ஒரே குடும்பமா இருக்காங்க, கூட்டு குடும்பமா. அந்த கூட்டு குடும்பம் நீ ஒரு வீடு போய் இருக்க முடியுமா? இங்க இருக்கிறவங்க எத்தனை வருஷமா வசிக்கிறீங்க? 50 வருஷம் 60 வருஷமா இருக்கிறாங்க சார். நான் 32 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன். என் அம்மா இங்கதான் இருந்தாங்க, என் அம்மாவோட மாமியார் இந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க சொல்லுவீங்க? இன்னைக்கு பொறம்போக்கு இடம் சொல்றீங்க, அந்த பொறம்போக்கு இடத்துல நீ ஏன் ரோடு போட்ட? நீ ஏன் கரண்ட் வரியை கொடுத்த? ஏன் கொலை லைன் போட்ட? எல்லாம் நாங்க பண்ணி இருக்கிறோம், இன்ன வரைக்கும் இருக்கு. பட்டாதாரன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. சரி, இது ஆக்கிரமிப்பு நிலம் எப்ப உங்களுக்கு தெரிய வந்தது? எப்ப சொன்னாங்க? 2015 தான் சொல்றாங்க இது ஆக்கிரமிப்புன்னு. அது வரைக்கும் சொல்லல இது ஆக்கிரமிப்பு. 2015 வெள்ளம் வந்துச்சு, வெள்ளம் இந்த மட்டமா வந்துச்சு. எவ்வளவு கிராமத்துல வந்துச்சு, சென்னையில வந்துச்சு. அங்கெல்லாம் கூட 1 வாரம் 10 நாள் தங்குச்சு. இதே இடத்துல 3 நாளுக்கு மேலே அந்த தண்ணி இல்ல. பேருமா ஆதார் கார்டு இருந்தா போதும். சும்மாவா? நம்ம பணத்தை தின்னுதான் இன்னைக்கு அவன் போய் ஆடம்பரத்துல உக்காந்துக்கிறான். ஆடம்பரத்துல கோபுரத்துல உக்காந்துக்கிறான் அவன் குடும்பம் எல்லாம். நம்ம தான்